8th Max Chapter 3 Exercise 3.2ல 7th sum பார்க்கலாம். Statement A கொடுத்திருக்காங்க 24 P squared Q is divided by 3PQ then the quotient is 8P கொடுத்திருக்காங்க. இந்த statement true or false ஆன்னு பார்க்கலாம். First நான் 24 P squared Q divided by என்ன கொடுத்திருக்காங்க 3PQ இங்கே Pக்கும் கேன்சல் ஆகிடும், இங்கே Qக்கும் கேன்சல் ஆகிடுது. 1 3s are 3, 8 3s are 24. ஆன்சர் வந்து 8Pன்னு வருது. அப்போது this statement is true. அப்போது statement A is true. At the second sum, B statement simplification பண்ண சொல்லியிருக்காங்க. 5x plus 5 is 5x. simplification பண்ணால் 5x வருதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம simplification பண்ணலாம். 5x சம்ம எழுதிக்கிறேன். 5x by 5 இதை பிரித்து எழுதிக்கிறேன். 5x by 5 plus 5 by 5 பிரிச்சுக்கணும். இப்போ 5க்கும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் வருது, இங்கேயும் 5 1 வருது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஆன்சர் வருது. அதனால் நம்மளுக்கு 5xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது this statement is false. அப்போ statement B வந்து false. அப்போ 7th sumல B ஆப்ஷன் தான் இங்கே Bயில் தான் A is true, B is false கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கரெக்டு. இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது வந்து 8th sum பார்க்கலாம். 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2. இப்போது இந்த இதில் வந்து நமக்கு 2வை வந்து காமனாக எடுத்திருக்காங்க. காமனாக எடுத்தால் 2 இங்கே காமனாக எடுத்தால் இங்கே என்ன வரும் 2x ஸ்கொயர் 2 2s are 4x கிடந்துமா அப்போ 2 வருது. 3/2x மைனஸ் இந்த 2வை காமனாக எடுத்தால் இங்கே 1 வரும். அப்போ இது வந்து ட்ரூ தான். அப்போது 8th ஒன்னில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ட்ரூ. சரிங்களா? அடுத்தது வந்து பி பாப். B வந்து என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா 2m minus 5 minus 5 into ப்ராக்கெட்டாக 5 minus 2m. இங்கே வந்து 2m minus 5 plus 2m minus 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2m minus 5 minus of 5 minus 2m. இப்போ 2m minus 5 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ எங்கே என்ன வரும் -5 minus of minus plus 2m. அப்போது +2m ஆட் பண்ணால் என்ன வரும் 4m. -5 -10. 5 ஆட் பண்ணால் 10. சைன் சேமாக இருக்கிறதுனால சேம் சைடு போட்டோம். இனிமேல் நம்ம RHS சைடு எடுக்கும். RHS சைடு என்ன கொடுத்துருக்காங்க 2m -5 2m -5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 2m இடையில ப்ளஸ் சிம்பிள் 2m -5 அப்போ +2 இங்கே ப்ளஸ் தானே கொடுத்துருக்கீங்க, அதனால் +2m -5. அப்போது இங்கே என்ன வரும் 4m -10. அப்போது LHS is equal to RHS. therefore the statement is true. அப்போது statement B is true. 8th sumல வந்து statement Aயும் true, statement Bயும் true. அப்போ 8th sumக்கு both A and option A the first subdivision தான் ரைட்டு. both A and B are right. Thank you. Please subscribe my channel.